السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: وصيام يوم العاشوراء أحتسب على الله أن يكفر سنة التي قبله. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சங்கையான முஹர்ரம் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். வருடத்தில் 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்புக்குரிய மாதம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான். இப்படி அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று இந்த முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதம் சிறப்பானதொரு மாதம். இந்த மாதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். என்று சொன்னால் இந்த மாதம் அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய கண்ணியம் இவை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை இந்த முஹர்ரம் மாதம் உள்ளடக்கி இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முஹர்ரம் மாதம் என்பது இபாதத்து செய்வதற்கு, வணக்கங்கள் செய்வதற்கு ஏற்றுதலுக்குரிய மாதம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமலான் மாதத்திற்கு அடுத்து அமல்களுக்கு உகந்த மாதம் எதுவென்று சொன்னால் அது முஹர்ரம் மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய, அறிவித்து தரக்கூடிய ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலான் மாதத்திற்கு பின்னால் நோன்பு வைப்பதற்கு ஏற்றுதலுக்குரிய சிறந்த மாதம் எதுவென்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட முஹர்ரம் மாதம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். வா அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுவென்று சொன்னால் ஸலாத்துல் லைல், இரவு நேரத்தில் தொழக்கூடிய
தஹஜ்ஜத் தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அப்படி அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பான மாதம் இந்த முஹர்ரம் மாதம். அருமையானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் நிறைய சிறப்புகள், வரலாற்று சம்பவங்கள், நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அப்படி நடைபெற்றப்படக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள், சங்கையாக்கப்பட்ட நாட்கள் என்று இந்த முஹர்ரம் மாதத்தில் நிறைய உண்டு. அதிலே ஒன்று ஆஷுரா தினம் என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் என்பது ஆஷுரா உடைய நாள் என்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கண்ணியமான சிறப்பு வாய்ந்த வெற்றி திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆஷுரா உடைய நாள் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஆஷுரா உடைய நாளில் யார் நோன்பு நோக்குகின்றார்களோ, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷுரா உடைய நாளில் யார் நோன்பு நோக்குகின்றார்களோ, அது அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு செய்த பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வஸியாமு யௌமுல் ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோய்ப்பதை அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முந்தைய ஒரு ஆண்டிற்குண்டான பாவங்களுக்கு, குற்றங்களுக்கான பரிகாரமாக அதை ஆகுவதற்கு போதுமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, ஆக அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோற்பதை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சுன்னத்தான வழிமுறையாக ஆக்கி தந்திருக்கின்றார். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள், ஃபரஅல் யஹூத தஸூமு யௌமுல் ஆஷுரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவினுடைய புறநகர பகுதிக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கிருந்த யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நாளிலே. அப்பொழுது கேட்டார்கள், ஃபகால மா ஹாதா, ஏன் இவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள். ஃபகாலு ஹாதா யௌமுன் சாலிஹ், ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவ்விஹிம். பனி இஸ்ரவேலர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளிடத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்து வெற்றியை கொடுத்த ஒரு நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள், ஆஷுராவுடைய நாள். எனவே அவர்கள் இந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோக்குகிறார்கள் என்று பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. வசாமஹு மூசா, எனவே அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குண்டான வெற்றியை கொண்டாடும் விதத்தில் இந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோக்குகிறார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅனா ஹக்கு பிமூசா மின்கும் வசாமஹு அமர பிஸ்யாமிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வெற்றியை கொண்டாடுவதில் அவர்களை விட நாம் தான் மிக தகுதியானவர்கள், ஏற்றமானவர்கள். எனவே நாமும் அந்த நாளிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாம் எப்பொழுதுமே யூதர்களுக்கு நாம் ஒத்து போகக்கூடாது. யூதர்களோடு நாம் எப்பொழுதுமே சமரசமாக, அவர்களுக்கு நிகராக எந்த ஒரு செயலிலும் நாம் இருக்கக்கூடாது. யூதர்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு மாற்றமான முறையில் நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் யூதர்கள் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பு நோக்கின்றார்கள். எனவே நாமும் அந்த ஒரு நாளில் நோன்பு நோற்று அவர்களோடு நாம் ஒத்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆஷுரா தினத்தில் 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று, 9ஆம் நாள் 10ஆம் நாள் ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். அப்படி 9ஆம் நாள் நோன்பு நோற்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் 10, 11 என்று 2 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். ஆக 10ஆம் நாள் நோன்பு நோற்பது அவசியமாக சுன்னத்தாகப்பட்ட, வலியுறுத்தப்பட்ட ஒரு நாள்.
நீ அந்த ஒரு நாள் மட்டும் நோன்பு நோற்று யூதர்களோடு நாம் சேர்ந்து விடக்கூடாது, அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக 9ஆம் நாளையோ அல்லது 16வது நாளையோ சேர்த்து 2 நோன்புகள் நோக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு ஃபிரௌனுடைய மிகப்பெரிய கொடுமையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த ஒரு மகத்தான நாள் தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷுராவுடைய நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அது பற்றி திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வயிது பரக்னா வயிது ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்துரூன். கடலை, செங்கடலை பிளக்க வைத்து உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம். இன்னும் அந்த பிளக்கப்பட்ட செங்கடலில் ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் மூழ்கடிக்க செய்தோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுவார். இப்போ 2 விஷயத்தை அல்லாஹ் ஒரே நேரத்தில் நிகழ்த்தி காட்டினான். ஒன்று, ஃபிரௌனை அந்த செங்கடலில் மூழ்கடிக்க செய்து அதன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களான பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் வெற்றியையும் கொடுத்தான். இனிமேல் ஃபிரௌனுடைய தொல்லையே உங்களுக்கு இருக்காது. எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால், மகத்தான வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். வைது ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும். வெறும் ஈடேற்றத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். ஃபிரௌனுடைய தொல்லைகள், ஃபிரௌனுடைய கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. வார்த்தையால் வர்ணித்து வடித்து சொல்ல முடியாத அளவிற்கு ஃபிரௌன் அந்த பனி இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறான், கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபிரௌன் இறந்து விட்டான், ஃபிரௌன் செத்து போய்விட்டான் என்று அந்த மக்களிடத்திலே சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஃபிரௌனாவது அவனுக்கு மரணம் வருவதாவது, ஃபிரௌனாவது அவனுக்கு சாவு வருவதாவது, இல்லை நாங்கள் நம்ப மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த மக்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு ஃபிரௌனுடைய கொடுங்கோல் அப்படி இருந்தது. அவருடைய ஆட்சியும் அதிகாரமும் அந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருந்தது. சில நேரத்தில் சில நபர்களை பார்த்து நாம் சொல்லுவோம், அல்ல அவனாவது அவனுக்கெல்லாம் சாவு வருவதாவது. நாட்டிலே 15-16 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பற்றி நாம் இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆட்சியாவது அது வீழ்வதாவது. என்னைக்கு ஈவிஎம் ஒழிக்கப்படுகின்றதோ அன்றைக்குத்தான் மோடியினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதுவரைக்கும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இன்றைக்கும் நாம் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். மோடியினுடைய ஆட்சிக்கெல்லாம் முடிவு கிடைக்காது. அவன் எல்லாவற்றையும் அதிகாரத்தையும் தன்னுடைய கையின் வசப்படுத்தி இருக்குகின்றான். எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையில் வைத்திருக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதைத்தான் எலெக்ஷன் கமிஷன் கேட்கும். உச்ச நீதிமன்றத்தை தன்னுடைய ஆளுமைக்கு கீழ், அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கின்றார். இவர் என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நாடுகின்றாரோ அதைத்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லும். நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர் உட்பட எல்லோரும் சட்டத்தினுடைய ஆட்சி அல்ல, மோடி என்ன சொல்லுகின்றாரோ அதைத்தான் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் எங்கே முடிவு எட்டப் போகிறது, எங்கே முடிவு கிடைக்கப் போகிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதைவிட மிகப்பெரிய கொடுங்கோலன் தான் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுடைய ஆட்சியை பார்த்த அந்த மக்கள், இவைகளெல்லாம் ஒரு முடிவுக்கே வராது. ஃபிரௌனுக்கு சாவு வருகிறது என்று சொன்னால், ஃபிரௌன் இறந்து விட்டான், அவன் செத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அவ்வளவு அதிகார பலம் என்று சொன்னால் அவன்தான் அன ரப்புக்குமல் ஆயிலா, நான் தான் உங்கள் எல்லோருக்கும் மிக உயர்ந்த கடவுள் என்று சொன்னான் ஃபிரௌன். இவனும் தான் கடவுள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் தான் உங்களுக்கு எல்லோருக்கும் மிக உயர்ந்த கடவுள் என்று சொன்னான் ஃபிரௌன். அன ரப்புக்குமுல் ஆயிலா. எனவே அவன் ஒரு உயர்ந்த கடவுள். அவனுக்கு எங்கே சாவு வரப்போகிறது, எங்கே அவன் சாவான் என்று அந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரம் அவன் முடிவுக்கு வராது, அவனுடைய கொடுங்கோல் ஒரு முடிவுக்கு வராது, அவனுக்கு மரணமே கிடையாது, அவனே உயர்ந்த கடவுளாக இருக்கிறான். நித்தம் நித்தம் நம்மை கொடுமைக்கும் தொல்லைக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கி கொண்டிருக்கிறான் என்றுதான் அந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
எனவேதான் அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அதை சொல்லுகின்ற பொழுது வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன, ஃபிர்அவுனை நாம் செங்கடலிலே மூழ்கடித்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான், வஅன்தும் தந்துரு, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குகின்ற பொழுதே நாங்கள் அவனை மூழ்கடித்தோம். ஃபிர்அவுனை கடல்ல மூழ்கடித்தாச்சு, அவன் இறந்து விட்டான், நீங்கள்லாம் போங்கன்னா அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டான், நம்ப மாட்டான். அதனாலே அவர்களை பார்வைக்கு உட்படுத்தி 6 லட்சம் பனி இஸ்ரவேலர்கள் செங்கடலினுடைய நதிக்கரையோரம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஃபிரௌன் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். ஆனால் தான் அவர்கள் நம்பினார். அப்படிப்பட்ட ஆளானப்பட்ட அந்த ஃபிரௌனுக்கே அல்லாஹ் ஒரு முடிவை கட்டினான். இப்ப இந்த உலகத்தில் யாரெல்லாம் சர்வாதிகாரத்தை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சிறுபான்மை மக்களை அவர்கள் நசுக்கிக் கொண்டு தொல்லைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. நிச்சயமாக என்றைக்கும் அவர்கள் வெற்றியிலேயே மிதந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணத்தை தான் இந்த ஃபிரௌனுடைய வரலாறை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆன் ஷரீஃப் மூலமாக நமக்கு சொல்லி காட்டு. இப்படிப்பட்ட மகத்தான நிகழ்வு நிகழ்ந்த அந்த நாள் என்பதுதான் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள். எனவே அந்த ஃபிரௌன் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு அவருடைய படைபட்டாளங்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியை கொண்டாடும் விதத்திலே தான் அந்த ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளிலே நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடுவதை விட நாங்கள் கொண்டாடுவதுதான் மிகச் சிறந்தது, ஏற்றமானது. எனவே நாங்களும் அந்த நாளில் நோன்பு நோட்போம். யூதர்களுக்கு இணக்கமாக எந்த ஒரு செயலும் நாங்கள் ஆகிவிட மாட்டோம் என்பதற்கு மாறுதல் செய்வதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் 2 நோன்பை நமக்கு சுன்னத்தாக ஆக்கினார். 9ஆம் நாளிலேயும் 10ஆம் நாளிலேயும் நாம் நோன்பு நோற்று அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும், அந்த யூதர்களுக்கு மாறும் செய்ய வேண்டும் என்பதை இந்த நோன்பின் மூலமாக ஒரு இலக்கணத்தை நமக்கு காட்டி தந்தார். இன்றைக்கு சர்வதேச அளவில் அரபு நாடுகள் எல்லாம் கெட்டு சீரழிந்து கொண்டிருப்பதற்குண்டான காரணம் என்ன? அவர்கள் யூதர்களோடு கைகோர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், எந்த விதத்திலும் யூதர்களோடு எந்த தொடர்புகளும் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள், யூதர்களோடு எந்த சமரசமும் நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொன்ன அவர்கள் மிக கொடுமையானவர்கள். அவர்களிடத்தில் எந்த உடன்படிக்கையும் வேண்டாம், அவர்களிடத்தில் எந்த நட்புறவும் வேண்டாம், அவர்களோடு எந்த வியாபார கொடுக்கல் வேண்டாம், அவர்களோடு எந்த தொடர்பும் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் யூதர்களை பற்றி. ஆனால் இன்றைக்கு அரபு நாடுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சவுதியில் இருக்கக்கூடிய அரபுகள் யூதனுக்கு பெண் கொடுத்து திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு யூதர்களோடு நெருக்கமான ஒரு உறவை கொண்டு விட்டார்கள். யூதர்களை நம்பிய காரணத்தினால், யூதர்களோடு கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்ட காரணத்தினால், யூதர்களோடு திருமண உறவுகளை வைத்துக் கொண்ட காரணத்தினால் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு அதனுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் யூதர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் யூதர்கள். ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த உலகத்தில் மறு உலகத்தில் எங்கேனும் விமோச்சனம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அப்படி அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்களோடு நமக்கு என்ன உறவு இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலின் என்பதாக சொல்லுகின்றோமே, அதற்கு என்ன அர்த்தம்? யார் மீது உன்னுடைய கோபமும் உன்னுடைய சாபமும் இட்டதோ அவர்கள் பாதை அல்ல, அவர்களுடைய வழியை எங்களுக்கு நீ காட்டித் தராதே, அவர்களோடு எங்களுக்கு எந்த தொடர்பையும் நீ ஏற்படுத்தி கொடுத்து விடாதே. அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானார்களே, அவர்களுடைய பாதை அல்ல. அவர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது, அதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது அவர்கள் தான் யூத கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு விளக்கம் சொல்லித் தருவார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த யூதர்களே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10ஆம் நாளை
அவர்கள் சிறப்பாக கொண்டாடும் விதத்தில் நோன்பு நோற்றார்கள் என்பது மட்டுமல்ல, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாளை கொண்டாடுகிறார் என்று சொன்னால் எல்லா விதத்திலும் ஷரியத்திற்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றமான முறையில் அது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த நாளில் 2 நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் வெற்றிக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். எப்படி ஃபிரௌனையும் அவனுடைய படபட்டாளத்தையும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தையும் அவன் சர்வாதிகாரத்தையும் செங்கடலில் மூழ்கடித்தாயோ, அதுபோன்று நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்வாதிகாரமான ஆட்சி அதிகாரத்தையும் நீ மண்ணோடு மண்ணாக மூழ்கடிக்க செய்வாயாக என்ற பிரார்த்தனையை அந்த நாளில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். யௌமுல் ஆஷுரா என்பது வெற்றி திருநாள். அந்த நாளிலே நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றன. நோன்பு நோற்ற அந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ஆக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் சிறப்பு இந்த ஆஷுராவுடைய சிறப்பு, அந்த நாளிலே நோன்பு நோற்பது. இரண்டாவதாக இந்த முஹர்ரம் மாதத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய, எண்ணி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்து பயணம். அதனால்தான் இந்த இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்டினுடைய புத்தாண்டு, ஹிஜ்ரத்து புத்தாண்டு பிறந்து 3வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். 1448ஆம் ஆண்டு பிறந்து இன்றைக்கு 3 நாட்கள் ஆகியிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரத் என்ற அந்த பெயரை சூட்டியிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்தை நினைவு கூறும் விதத்தில், ஹிஜ்ரத் என்று சொன்னால் பயணம் என்று நாம் யதார்த்தமான ஒரு இலகுவான ஒரு அர்த்தத்தை கொடுத்து விட முடியாது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் புலம்பெயர்ந்தல். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்ந்து வந்தார்கள். அங்கிருந்து நாட்டை துறந்து மதீனாவிற்கு வந்ததைத்தான் ஹிஜ்ரத் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல. எதற்காக வேண்டி நபிகள் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள்? அப்ப எத்துணை கொடுமைகள், தொல்லைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அங்கே நிகழ்த்து கொண்டே இருந்தன. நபித்துவத்தின் 13 ஆண்டுகள் மக்காவிலே கழித்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு, நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு 13 ஆண்டுகள் மக்காவில் அவர்கள் ஏகத்துவ பணியை செய்தார்கள். எண்ணற்ற ஏராளமான கொடுமைகளை செய்தார்கள். அதிலே 3 ஆண்டுகள் மிக ரகசியமான முறையில் அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். 10 ஆண்டுகள் பகிரங்கமாக சொல்ல கண்டுகின்றவர் சொன்னார்கள். அதனால் அவர்கள் பட்ட துன்பம் பல, கஷ்டம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவிலே காபத்துல்லாவிலே ஒரு துணியிலே எழுதி ஒரு போர்டு ஒன்று தொங்க விடப்பட்டார்கள். காபத்துல்லாவில் முகமது நபியுடனும் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடியவர்களும் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த திருமண உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் பேச்சுவார்த்தை எதுவும் இருக்கக்கூடாது என்று காபத்துல்லாவுடைய திரையில் அவர்கள் தொங்கவிட்டார்கள், எழுதி தொங்கவிட்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக மிகப்பெரிய நெருக்கடி அது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் விலக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களோடு யாரும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்று. ஷபே அபூ தாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்கில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட 10க்குட்பட்ட நபர்கள் அங்கே இருந்தார்கள். உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. அதில் சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற 10 நபர்களில் 7வது நபராக நான் இஸ்லாத்தில் இணைந்து அவர்களோடு இருந்தேன். சபை அபூ தாலிப் என்ற அந்த பள்ளத்தாக்கில் அவர்களை ஊர்வலக்கம் செய்து வைத்துக் கொண்டு தனிமைப்படுத்தி இருந்த பொழுது அங்கே நான் இருந்தேன். எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு கிடையாது. வெறும் இலை தலைகளை மட்டும் நாங்கள் மெண்டு விழுங்கி நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டோம் என்பதாக சொல்லி காட்டுவார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த இலைகளை மட்டுமே நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அதனால் எங்களுடைய கழிவுகள் எப்படி வெளியேறும் என்று சொன்னால், ஆடுகளுக்கு எப்படி புழுக்கை கழிவு வெளியேறுமோ அதுபோன்று வெளியேறியது. ஒரு கட்டத்தில் அந்த இலைகளை தின்று தின்று எங்களுடைய வாய்களில் புண் ஏற்பட்டு விட்டது, வலி ஏற்பட்டு விட்டது என்பதாக 3 ஆண்டுகள் அங்கே கஷ்டத்தில் இருந்தார்கள். அதன் பிறகு மறுபடியும் மக்காவிற்கு வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தாருல் நதுவாவிலே ஒன்று கூடி, இனிமேலும் இந்த முகமதை நாம் விட்டு வைக்க கூடாது, அதற்கான ஆலோசனை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது.
அபுல் அஸ்வத் என்பவர் சொன்னார், தாருல் நதுவா என்ற ஒரு இடத்தில் ஒன்று கூடி இந்த முகமதை நாம் என்ன செய்யலாம் என்று சொன்ன பொழுது, அவரை நாம் இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விடலாம், விரட்டி விடலாம். இந்த ஊரை விட்டு அவரை வெளியாக்கி விட்டோம் என்று சொன்னால் இந்த ஊரில் நான் நிம்மதியாக நம்முடைய பழைய தெய்வங்களை வணங்கி கொண்டு அமைதியாக இருக்கலாம் என்பதாக. இன்னொருவர் சொன்னார், அப்படி செய்யக்கூடாது, அவரை சங்கிலியால் பிணைத்து ஒரு வீட்டில் அடைத்து வைத்து விட வேண்டும், பட்டினி கிடந்து அவர் சாகட்டும் என்பதாக சொன்னார். இப்போ அந்த சபையிலேயே ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா, அவன் ஷைத்தான் வயதான ஒரு தோட்டத்தில் அந்த சபையில் கலந்து கொண்டு, இந்த யோசனையெல்லாம் சரி வராது, இதையெல்லாம் அவர் சாதாரணமாக தூக்கி எறிந்து விடுவார், எனவே நீங்கள் வேறு விதமான ஆலோசனை சொல்லுங்கள் என்று சொல்வது, அபூஜஹல் சொன்னான், அவரை கொலை செய்வதுதான் சரியான தீர்வு என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதுதான் சரியான தீர்வு என்று அதற்கு ஒரு ஆலோசனை சொன்னார். ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் ஒவ்வொரு கோத்திரத்தாரில் இருந்தும் திடகாத்திரமான ஒரு வாலிபரை தேர்ந்தெடுத்து ஒரு குழுவை அமைத்து அவர்களை கொண்டு முகமதை நாம் கொலை செய்ய வேண்டும். அப்படி கொலை செய்தால்தான் அபூ தாலிபுடைய குடும்பத்தார்கள் வந்து எந்த குடும்ப கோத்திரத்தாரை பழிவாங்குவது என்பது தெரியாமல் ஈட்டுத் தொகையை அவர்கள் பெற்றுக்கொண்டு அமைதியாக சென்று விடுவார்கள் என்று முடிவு செய்தார். அதுபோன்று பெருமானார் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். இந்த செய்தியை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டார். நபியே, உங்களுக்கு எதிராக இங்கே இவ்வளவு சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுதுதான் ஹிஜ்ரத்திற்குண்டான அந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் இறக்கி வை. இனிமேலும் இந்த ஊரை நீங்க இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள். وَقُلْ رَبِّ أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ وَاجْعَلْنِي مِنْ لَدُنْكَ سُلْطَانًا نَصِيرًا. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்றுவதற்கு ஒரு சிறப்பான ஒரு ஊரை எனக்கு நீ ஏற்படுத்தி கொடு. இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு மதீனாவிற்கு செல்வதற்குண்டான அதுதான் சிறந்த ஊர் என்று சொன்னால் அங்கே எங்களை சேர்த்து வையே, அதன் மூலமாக எனக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடு என்று இந்த துவாவை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார். அதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத். அந்த பயணம் என்பது ஒரு இலகுவான ஒரு பயணம் அல்ல. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போனால் உம்ராவுக்கு போனோம்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அப்படியே சொகுசு பேருந்து அப்படி கண் மூடிச்சு பார்த்தா மதீனாவில் வந்து இறக்கி விட்டுருவான். அவ்வளவு அற்புதமான ஒரு சுகமான ஒரு பயணம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பயணம் இருக்குகின்றதே, ஒரு நீண்ட நெடிய பயணம், நிறைய அனுபவங்கள் வாய்ந்த ஒரு பயணம். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நேராக புறப்பட்டு போகல, மதீனாவுடைய எதிர் திசையில் தான் முதலில் அவர்கள் சென்றார்கள். மதீனாவிற்கு செல்லக்கூடிய பாதையை செல்லாமல் எதிர் திசையை நோக்கி சிறிது தூரம் சென்று சௌரு குகையிலே அங்கே 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எதிரிகளுடைய சிந்தனையை சிதறடிப்பதற்காக வேண்டி. மதீனாவிலிருந்து இவர் இப்படித்தான் போயிருக்கணும், எத்திரிப்பை நோக்கி தான் இவர் போக வேண்டும் என்று அவர்கள் பின்தொடர்ந்து வருவார்கள் என்பதற்காக வேண்டி அவருடைய தேடுதல்களையும் சிந்தனையையும் சிதறடிப்பதற்காக வேண்டி மதீனாவுடைய எதிர் திசையை நோக்கி சென்று சௌரு குகையிலே 3 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அருமையானவர்கள், ஹிஜ்ரத்தை ஏன் நாம் நினைவு பார்க்க வேண்டும்? ஏன் ஹிஜ்ரத்தை நான் நினைவு கூற வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத்தை திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நினைவுபடுத்தி காட்டுவான். எப்போது நினைவுபடுத்தி காட்டுவான் தெரியுமா? ஹிஜ்ரத் நடந்து 9 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு அல்லாஹ் ஹிஜ்ரத்தை பற்றி அந்த மக்களுக்கு நினைவு கூறு காட்டினான். இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இதா அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ثاني اثنين إذ هما في الغار إذ يقول صاحب لا تحزن إن الله معنا. அந்த சௌரு குகையிலே அபூபக்கர் சித்திக் அவர்களும் பெருமானார் அவர்களும் உள்ளே இருக்குகின்ற பொழுது அபூபக்கர் அவர்கள் பயம் ஏற்பட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அச்சப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று. இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்று சொன்னால், ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இறங்கல. ஹிஜ்ரத் முடிந்து 9 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஹிஜ்ரத் முடிந்து 9 ஆண்டுகள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி யுத்தம் தபூக் யுத்தம்.
ஒரு மிக கடுமையான ஒரு யுத்தம், ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து செய்யக்கூடிய முதல் யுத்தம், நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து செய்யக்கூடிய சுமார் 778 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய சிரியாவிற்கு சென்று செய்யக்கூடிய ஒரு யுத்தம் தபூக் யுத்தம். அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு சிலர் தயக்கம் காட்டினார்கள். ஏன் இந்த காலத்தில் வெயில் காலமாக இருக்க, ரொம்ப தூரமாக இருக்க, கொஞ்சம் தள்ளி போடலாமே என்று அந்த யுத்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்தினார். நீங்கள் வரலன்னா போங்க. மக்காவிலிருந்து நபியை நாம் எப்படி அழைத்து வந்தோம் தெரியுமா? 2 நபர்கள் தான் இருந்தார்கள். எவ்வளவு பெரிய எதிரிகள்! அவர்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை வைத்து பாதுகாத்து மதீனாவிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியாதா என்று அந்த மக்களை கடிந்து கொண்டு ஹிஜ்ரத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி காட்டினார். அருமையானவர்களே, நாம் வாழ்நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தருணங்களில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத்து பயணம். எதற்காக வேண்டி என்று சொன்னால், இந்த உலகத்தில் தீன் இஸ்லாம் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக் நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.